அட அப்பா, நீங்கள் பைத்தியமாகி விட்டீர்களா? இவ்வளவு சாக்லேட்களை ஏன் வீணாக்குகிறீர்கள்? ப்ளீஸ் அப்பா, நிறுத்துங்கள். இல்லை என்றால் கம்பெனி முதலாளி உங்களை வேலையிலிருந்து நீக்கி விடுவார். இல்லை மகளே, நான் இந்த சாக்லேட்களை வீணாக்கவில்லை. இன்று உன் அம்மாவின் பிறந்த நாள். அவருக்கு நல்ல கிஃப்ட் வாங்க என்னிடம் போதுமான பணம் இல்லை. அதனால்தான் இன்று இந்த சாக்லேட்களை வைத்து உன் அம்மாவுக்கு மிகவும் பிடித்த பாண்டா மற்றும் ஒட்டகச்சிவிங்கியை உருவாக்குகிறேன். வாவ் அப்பா, நீங்கள் அம்மாவை ரொம்பவும் நேசிக்கிறீர்கள். ஆனால் அப்பா, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோக்கள் செய்கிறீர்கள், ஆனாலும் ஏன் யாரும் நமக்கு ஆதரவு தருவதில்லை? நாம் சிறிய கிரியேட்டர்கள் என்பதாலா? இல்லை மகளே, அப்படியெல்லாம் இல்லை. நீ பாரு, நம்முடைய உழைப்பு வீணாக்காத. நல்ல குழந்தைகள் கண்டிப்பாக லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வார்கள். ஆனால் அப்பா, இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? ஆமா மகளே, இந்த குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளும் நல்ல மனம் கொண்டவர்களும். நீ பாரு, நல்ல மற்றும் புத்திசாலி குழந்தைகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், கமெண்டில் தங்களுடைய அன்பான அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக ஒரு சிவப்பு இதயத்தை கமெண்ட் செய்வார்கள். மேலும் பாரு மகளே, பல மணி நேர உழைப்புக்கு பிறகு சாக்லேட்களால் செய்த ஒட்டகச்சிவிங்கியும் பாண்டாவும் தயாராகிவிட்டன. அட வாவ் அப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு.